நேத்தி நடந்து முடிஞ்ச இந்தியா விஸ் இலங்கை மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எதிர்பார்த்தோம்ப்பா. ஆனால் இந்தியா ஜெயிச்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, இந்தியா தோற்றுக்க வேண்டிய மேட்ச்சுப்பா இது. இந்தியா தோற்க வேண்டிய மேட்ச்சில் என்னென்னமோ பண்ணி மேட்ச் டையில் முடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லியிருப்பார் இல்லையாப்பா, அதே மாதிரி தான்ப்பா நேற்று மேட்ச் முடிஞ்சிருக்கு. மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியல. மேட்ச் தோற்க வேண்டியது கடைசி கட்டத்தில் எப்படியோ போராடி மேட்சோட டையில் முடிச்சிருக்காங்க. இதே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா முதல்ல ஸ்ரீலங்கா கூட T20 மேட்ச்சில் ப்ளே பண்ணாங்க. T20 மேட்ச்சில் 3 மேட்ச்சுமே 3 மாதிரியாக போணுச்சு. ஆனால் 3 மேட்ச்லையுமே இந்தியா கஷ்டப்பட்டு ஸ்ரீலங்காவை ஜெயித்தாங்க. ஆனால் அப்போதைக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா, இந்தியா போயிருக்கிறது இளம் வீரர்கள் தான்ப்பா. இளம் வீரர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி எப்படி ஜெயிச்சிட்டாங்க. முதல் மேட்ச் அற்புதமாக செலப்ரேட் ஜெயித்தாங்க. 2வது மேட்ச் மழையால் கொஞ்சம் ஜெயித்தாங்க. 3வது மேட்ச் டையில் முடிஞ்சு சூப்பர் ஓவரில் போய் ஜெயித்தாங்க. ஆனால் 3-0 அப்படி கணக்கில் இந்தியா ஜெயிச்சு இலங்கையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணாங்கப்பா. அதே மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அடுத்ததாக ஓடிய மேட்ச். ஆனால் இங்கே இந்தியாவில் கலந்துக்க போகிறது மிக முக்கியமான சீனியர் வீரர்கள். இந்த சீனியர் பட்டாளம் கண்டிப்பாக இங்கிலாந்தை அடித்து நொறுக்க போகிறாங்க. இந்தியா மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய போகுது. இலங்கை அணி ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னு பல விஷயங்களை அவங்கவுங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் இந்தியாவிலேருந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, வாஷிங்டன் சுந்தர், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 8 பேட்ஸ்மேன் கிளம்பினாங்க. குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்ஷப் சிங் 3 பவுலர்கள். இந்த 8 பேட்ஸ்மேன் சேர்ந்து கண்டிப்பாக 50 ஓவரில் ஒரு 400 ரன் வரைக்கும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ நம்ம மனக்கணக்கு போட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் சொன்னோம்மா அவங்கள்ட்ட நாங்கள் 400 ரன் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மூஞ்சில் கறியை பூசிட்டாங்க இந்திய அணி. ஏன்னா நேற்று டாஸை வின் பண்ணது ஸ்ரீலங்கா. டாஸை வின் பண்ணி எடுத்து சூஸ் பண்ணது பேட்டிங் சூஸ் பண்ணி களம் இறங்கி அவங்க எடுத்த உடனே நல்ல ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் முதல் 7 ரன்னுக்கெலாம் ஒரு விக்கெட் விழுந்துச்சு 3வது ஓவரில். அப்போவே இலங்கை அணி சுருள போகலாம்னு நினச்சோம். ஆனால் அங்கே தான் நமக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கு பிறகு விக்கெட்டே விழ முடியாத அளவுக்கு எல்லாருமே அற்புதமாக ப்ளே பண்ணாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ இந்திய பவுலர்கள் கஷ்டப்பட்டு போராடி சிராஜ் மற்றும் சிவம் துபே, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. அக்ஷர் பட்டேலும் ஹர்ஷப் சிங்கும் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. இதனால் மேட்ச் ஆனது 230 ரன்கள் 8 விக்கெட் 50 ஓவர் கம்ப்ளீட் ஆனது. 231 அடித்தா மேட்சை ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சீனியர்கள் கிளம்புனாங்க. நம்மள்ட்ட 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கோரை அடித்து ஜெயிச்சலாம்னு நினைக்கும் போது ரோஹித் சர்மா மட்டும்தாங்க 58 ரன் அடிச்சிருந்தார். அதற்கு பிறகு வந்த சுப்மன் கில் 14 ரனில் அவுட்டு, விராட் கோலி 24 ரனில் அவுட்டு, வாஷிங்டன் சுந்தர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்தோம் வெறும் 5 ரன்னுக்குலாம் அவுட் ஆனார். ஸ்ரேயஸ் ஐயர் 23, KL ராகுல் 31, அக்ஷர் பட்டேல் 33, சிவம் துபே 25. எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அடிக்காமல் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் பதிவு பண்ணாங்க. கடைசியாக அந்த குல்தீப் யாதவ் 2 ரன்னும் சிராஜ் 5 ரன்னும் சொல்லி மேட்சை தோற்க வேண்டியது. ஆரம்பத்தில் அவங்க போன ஸ்பீடுக்கு மேட்ச் மிகப்பெரிய ரன் வீதர்ஸில் போகும்போது நினச்சோம். ஆனால் அதை அப்படியே கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண அமைச்சாங்க இலங்கை அணி பவுலர்கள். லாஸ்ட்டாக மேட்சை தோற்க போகிறோம்னு நினைக்கும் போது மேட்சை ஒரு வழியாக கொண்டு போய் டை ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த முதல் மேட்ச்சில் வின்னிங் அப்படிங்கிறது யாருமே இல்லாமல் மேட்ச் ஆனது இப்போது டையில் முடிஞ்சிருக்கு.